Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து சாப்டர் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் வந்து சாப்டர் 7ல் எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம ப்ரீவியஸாக நிறைய போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக போடுறோம். உங்களுக்கு வேணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 7th சாப்டர் ஃபுல்லாகவே நாங்கள் கண்டினியூஸாக போடுறோம். ஸோ நம்ம லெசன்ஸ்குள்ளே போகலாம். கிளாஸ் எக்ஸசைஸ் சம்ஸ்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் 7.1 first sum என்னன்னு பார்த்தீங்கன்னா a particle moves along a straight line in such a way that t seconds its distance from the origin is s is equal to 2t square. So exercise 7.1 ல first sum s ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2t square plus 3t meters 3t meters கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி பிட்வீன் t equal to 3 and t equal to 6 கண்டுபிடிக்கணும். அப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிள் 7.1ல என்ன பண்ணியிருப்போம்னா அங்கே வந்து நமக்கு 4 லிமிட் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரே வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. டீயோட வேல்யூ 3லேருந்து டீயோட வேல்யூ 6 வரைக்கும். ஓகேவா? இதுதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா நான் அன்றைக்கே சொன்னேன். ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜ் ரேட் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா எஸ் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் வந்து எஸ் ஆஃப் பி அதாவது செகண்ட் லிமிட் மைனஸ் எஸ் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. ஸோ எஸ்ல வந்து பி சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 6. ஸோ டி இருக்கிறதெல்லாம் 2 ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்டூ 6. எஸ் ஆஃப் ஏனா அந்த 3 எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். கரெக்டா? 2 into 3 square plus 3 into 3 by 6 minus 3. Correct? So 36 2s are 72 plus 18 minus 9 2s are 18 plus 9 by 3. 90 minus 27 by 3. Subtract பண்ணீங்கன்னா 3 8 minus 2 is 6 by 3 which is equal to 21. இது வந்து average velocity. ஓகேவா? velocity நமக்கு meters கொடுத்ததனால velocityன்றதால meter per second. next instant second substitution வந்து instantaneous velocity கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா? so instantaneous velocity nothing but நம்ம வந்து கொடுத்திருக்க ஈக்குவேஷனை நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிக்கணும். s dash of t தான் உங்களுக்கு வந்து instantaneous velocity. so 2 அப்படியே வச்சு t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணினா 2t வரும். 3 அப்படியே வச்சு t டிஃபரன்ஷியேட் பண்ணினா with respect to நம்ம t தான் பண்றோம். அதனால வந்து அத 1 ஆ எழுதிக்கிறோம். so 4t plus 3. அதுவும் என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து இது instantaneous velocity இதுதான் உங்களுக்கு. ஓகேவா? இது average velocity, இது instantaneous velocity. இப்போ நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா a camera is accidentally knocked off an edge of the cliff of height 400 feet high. so cliff ஓட height வந்து 400 feet. கரெக்ட்டா? okay. The camera falls at a distance of s is equal to 16 t square 16 t square in t seconds. ஓகேவா? என்ன கேக்குறாங்க அப்படினா how long does the camera falls before it hits the ground. கிரவுண்டுக்கு திருப்பி கீழ விழுறதுக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ரெண்டாவது டைம் ஆகும் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி இன் லாஸ்ட் 2 செகண்ட்ஸில் ஆவரேஜ் வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து டைம் டேக்கன் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16t ஸ்கொயர் அதாவது டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து 400 feet ஹைட் வந்து இப்போ மேல இருக்கிற ஒரு கேமரா வந்து கீழே விழுறதுக்கு உங்களுக்கு வந்து எவ்வளவு டைம் ஆகுதுன்னு கேக்குறாங்க. ஆனா டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து 400 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன ஆகும் 16t square equal to 400 அவ்வளோ டைம் நமக்கு ஆகும். கரெக்டா? t square equal to 400 by 16.
So 425 t square equal to 25 na t equal to 5 second. Okay, first submission முடிஞ்சிச்சு. Time taken correct. How long it takes to fell down correct. திருப்பி கீழ வந்து விழறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. ஓகேவா? Second subdivision average velocity at last 2 seconds. So மொத்தமே உங்களுக்கு வந்து total time taken வந்து 5 seconds. So last 2 seconds na 3 seconds and 5 seconds குள்ள இருக்க average velocity என்னன்னு கேக்குறாங்க. கரெக்ட்டா? So average velocity எப்படி கண்டுபிடிப்போம்? Average velocity எப்படி கண்டுபிடிப்போம்? previous sumல நம்ம போட்டுப்போம். Average velocity எப்படி வரும்னா so average velocity normal average பண்ணுவோம்ல v of last second plus ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? by எத்தனை 2 elements. so 2 v of ன்றது நமக்கு என்னது first v of நமக்கு தெரியணும். கரெக்ட்டா? v of ன்றது நமக்கு என்ன வரும்? இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும். அதாவது distance velocity என்னது? rate of change of displacement. கரெக்ட்டா? so 16 into 2t. so 32t தான் உங்களோட v. கரெக்ட்டா? so இப்போ அத சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 32 into 5 plus 32 into 3 by 2. so 160 plus 96 by 2. so 256 by 2 which is equal to 128 meter per second. average velocity na inga meter varudhu feet per second varum. correct. next third question என்ன கேட்டிருக்காங்க அப்படினா instantaneous velocity. what is the instantaneous velocity when it hits the ground? ground க்கு வந்துருச்சு அப்படினா உங்களுக்கு வந்து average velocity எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ground வர டைம் என்ன 5 seconds. கரெக்ட்டா? so instantaneous velocity when it hits the ground ன்னு கேக்குறாங்க அப்படினா so instantaneous velocity நம்ம என்ன ஃபார்முலா படிச்சோம்? just the differentiate பண்ணனும். கரெக்ட்டா? instantaneous velocity na ds by dt. so 16 into 2t equal to 32t. அவங்க when it hits the ground ஒரு டைம் taken என்னது 5. கரெக்ட்டா? so instantaneous velocity அதாவது v at time t equal to 5. கரெக்ட்டா? so 3 into 5 which is equal to 160 at time then அப்போ feet per second. clear-ஆ? so instantaneous velocity நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். average நம்ம நார்மல் average பண்றோம் இங்க. ஓகேவா? so next sum பாத்தீங்கன்னா a particle moves along the line according to the law s of t. so இந்த சம்ல s of t என்ன கொடுத்திருக்காங்க? s of t equal to 2t cube minus 9t square plus 12t minus 4 கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? when t is greater than 0 at what time the particle changes its direction? so first particle எப்ப changes direction நம்ம velocity வச்சாங்க. velocity எப்ப வந்து உங்களுக்கு sign change ஆகுதோ நம்ம எக்ஸாம்பிள்லயே பார்த்தப்ப velocity எப்ப sign change ஆகுதோ அந்த change டைம்ல தான் உங்களுக்கு வந்து particle வந்து direction change ஆகுதுன்னு சொல்ல போறோம். கண்டுபிடிக்க போறோம். next time வந்து find total distance the first 4 seconds. next பாத்தீங்கன்னா acceleration of each time when the velocity is 0. velocity 0 ஆகும் acceleration என்னவா இருக்கும் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? so first step வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? first என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா particle changes its direction. particle எப்ப changes its direction நம்ம first கண்டுபிடிக்கணும். அதுக்கு first என்ன பண்ணனும்னா s கொடுத்திருக்காங்க. நம்ம velocity இருந்தாதான் direction எங்க சேஞ்ச் ஆகுதோ அங்க direction சேஞ்ச் ஆகும்னு சொல்ல முடியும். so first velocityன்றது என்னது? ds by dt. so 2 into 3t square minus 9 into 2t plus 12. so 6t square minus 18t plus 12. ஓகேவா? இப்போ
நம்ம இந்த ஈக்குவேஷனோட வேல்யூஸ் அதாவது நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இதை வந்து in terms of factors எழுத போறோம் ஓகேவா t ஸ்கொயர் minus 3t plus 2 இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணீங்கன்னா minus t plus 2 வரும் ஸோ ஃபேக்டரைசேஷன் பண்ணீங்கன்னா t minus 2 t minus 1 வந்துடும் கரெக்டா ஸோ இதை இப்படியே வச்சுப்போம் இப்போ உங்களோட வேல்யூஸ் என்ன வரும் t ஓட வேல்யூஸ் என்னெல்லாம் வரும் பாருங்க ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் டு 0 போட்டோம்னா உங்களுக்கு t ஓட வேல்யூ கிடைச்சிடும் t minus 2 equal to t minus 1 equal to 0 ஸோ t ஓட வேல்யூ வந்து 1, 2 ஸோ இதை வச்சு தான் உங்களோட லிமிட் வந்து மாற்ற போகிறோம் லிமிட் கொண்டு வர போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 0 to 1 0 ல இருந்து 1 அப்புறம் 1 to 2 அப்புறம் 2 விட அதிகமா ஃபர்ஸ்ட் இது 3 1 2 3 ஓகேவா சோ இப்போ எங்க சைன் சேஞ்ச் ஆகுதோ அங்க தான் உங்களுக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம எடுக்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் லிமிட் வந்து t 1 வந்து உங்களுக்கு வந்து வெலாசிட்டி 0 ஆயிடுது அங்க வெலாசிட்டி வச்சு உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் கண்டுபிடிக்க முடியாது சோ நம்ம அங்க என்ன பண்ண போறோம் லிமிட் வந்து நம்ம எக்ஸாம்பிள்லயே பார்த்திருப்போம் 0 less than or equal to t less than 1 மட்டும் தான் லிமிட் எடுப்போம் கரெக்ட்டா ஏனா நான் ஏன் அப்படி எடுக்கறேன் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஈக்குவல் டு 1 ன்றப்போ உங்களுக்கு வெலாசிட்டி வந்து 0 ஆ இருக்கும்போது உங்களுக்கு ஈக்குவல் டு 1 வருது சோ அங்க நான் என்ன பண்றேன்னா less than 1 மட்டும் தான் எடுக்கறேன் ஓகேவா சோ இப்போ வெலாசிட்டி வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க t ஓட வேல்யூ less than 1 இது ரெண்டுக்கும் நடுவுல 0.5 இருக்கு கரெக்ட்டா 0 க்கும் 1 க்கும் நடுவுல 0.5 இருக்கு சோ 0.5 சப்ஸ்டிட்யூட் பண்ணி வெச்சுக்கோங்க 0.5 minus 2 நெகட்டிவ் தான் வரும் இங்கேயும் 0.5 minus 2 நெகட்டிவ் தான் வரும் சோ மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வரும் சோ v of t வந்து பாசிட்டிவ் கரெக்ட்டா நெக்ஸ்ட் லிமிட் என்னது 1 ல இருந்து 2 so 1 less than t less than 2 ஏன் இங்க ரெண்டுமே ஈக்குவல் டு இருக்கலாம் ரெண்டுமே அங்க லிமிட்ல இருக்கு சோ அந்த ரெண்டு பாயிண்ட்லயுமே உங்களுக்கு வந்து வெலாசிட்டி வேல்யூ 0 சோ இப்போ வந்து இது ரெண்டுத்துக்கு நடுவுல திருப்பி இங்க 1.5 எடுப்போம் 1.5 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும் 1.5 minus 2 சோ நெகட்டிவ் தான் வருது 1.5 னா பிளஸ் வந்துரும் மைனஸ் இன்டு பிளஸ் வந்து மைனஸ் சோ நெக்ஸ்ட் வந்து t greater than 2 greater than 2 ன்றப்போ உங்களுக்கு என்ன ஆகுது greater than 2 ன்றப்போ 3 ஒரு நம்பர் எடுத்துப்போம் 3 minus 2 3 ரெண்டுமே பாசிட்டிவ் சோ எங்க உங்களுக்கு சைன் சேஞ்ச் ஆகுது plus 2 minus எங்க சேஞ்ச் ஆகுது 1 ல இருந்து 2 தான் லிமிட் சேஞ்ச் ஆகுது சோ the change of direction occurs in எப்ப occurs ஆகுதுனா t equal to the change of direction occurs in t equal to 1 and t equal to 2 first subdivision முடிஞ்சிருச்சு ஓகேவா செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா total distance traveled in first 4 seconds ஓகேவா சோ இப்போ நமக்கு வந்து 0 to 1 1 to 2 next 4 ஓகேவா இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன வரும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க ஓகேவா டோட்டல் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போறோம் நம்ம இதாக ஞாபகம் வச்சுக்கோங்க வெலாசிட்டி total distance எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன் total distance எப்படி எழுதுவோம் நம்ம எக்ஸாம்பிள்ல ஒன்னு போட்டுறோம் இதே மாதிரி total distance கண்டுபிடிக்கிறதுக்கு equal to determinant of modulus of s of 0 minus s of 1 plus s of 1 minus s of 2 plus s of 2 minus s of 4 ஓகேவா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர ஆன்சர் தான் உங்களுக்கு என்னது ஃபர்ஸ்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் இன் ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ஸ் நம்ம எழுத போறோம் ஓகேவா சோ பாத்தீங்கன்னா s of 0 இங்க 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயும் 0 இங்கேயும் 0 சோ -4 மட்டும் தான் உங்களுக்கு என்ன பண்ண போகுது வர போகுது கரெக்ட்டா சோ டிட்டர்மினன்ட் ஆஃப் -4 minus s of 1 அப்போ இங்க 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1 கியூப் வந்து 1 தான் 2 into 1 minus 9 into 1 2 into 1 minus 9 into 1 plus 12 minus 4 plus அடுத்தது s of 1 இதே தான் நமக்கு வரப்போகுது கரெக்ட்டா 2 minus 9 plus 12 minus 4 minus அடுத்த bracket s of 2 எழுத போறோம் கரெக்ட்டா s of 2 னா 2 into 8 நான் 2 cube னா 8 ல minus 9 into 4 plus 12 into 2 minus 4 க்ளோஸ் பண்ணிட்டு plus
இது அப்படி திருப்பி s of 2 இருக்குல்ல இது அப்படியே திருப்பி எழுதணும் 2 into 8 minus 9 into 4 plus 12 into 2 minus 4 minus அடுத்த bracket பண்ணி s of 4 அப்போ 4 cube னா 64 கரெக்ட்டா 16 into 4 is 64 minus 9 into 16 plus 12 into 4 minus 4 determinant close பண்றோம் modulus so இது சால்வ் பண்ணீங்கனா minus 4 சால்வ் பண்ணீங்கனா minus 4 2 minus 9 வந்து minus 7 minus 7 plus 12 வந்து minus 7 plus 12 வந்து 5 5 minus 4 வந்து 1 இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு சோ minus 1 plus so இதோட வேல்யூ அதேதான் கரெக்ட்டா 1 2 minus 9 வந்து minus 7 minus 7 plus 12 வந்து 5 5 minus 4 வந்து 1 minus 2 8s are 16 16 minus 36 minus 20 minus 20 plus 24 வந்து 4 4 minus 4 உங்களுக்கு என்ன வரும் 4 minus 4 வந்து 0 வந்துரும் இங்க அதே தான் வர போகுது ஓகேவா plus 0 minus of so 64 2s are 128 minus 9 16s are 144 128 minus 144 144 128 பண்ணீங்கன்னா 3 16 வரும் 16 plus sorry minus 16 plus 14 plus minus 16 வருதா minus 16 minus 4 னா minus 20 வருதா minus 20 plus 48 minus 20 plus 48 பாத்தீங்கன்னா minus 28 minus 20 நீங்க minus இருக்கு so minus into minus ஒரு plus ஆயிடும் ப்ராப்ளம் இல்ல so minus 5 னா டிட்டர்மினன்ட் வெளிய இருக்கு sorry மாடுலஸ் வந்து வெளிய இருக்குனா 5 வந்துரும் plus 1 plus 28 so 1 plus 29 34 இங்க நம்ம क्वेश्चन எடுத்துக்கலாம் 34 ஓகேவா 34 யூனிட்ஸ் இந்த மீட்டர்ல தான் கொடுத்தாங்க so 34 மீட்டர் ஓகேவா டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா அக்ஸலரேஷனோட வேல்யூ வெலாசிட்டியோட வேல்யூ 0வா இருக்கும்போது அக்ஸலரேஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கேக்குறாங்க ஓகேவா வெலாசிட்டி 0வா இருக்கும்போது உங்களுக்கு என்ன வந்திருக்கு நமக்கு வெலாசிட்டி 0 நம்ம கண்டுபிடிச்சோம் t யோட வேல்யூ 1 t யோட வேல்யூ 2 ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் அக்ஸலரேஷன் வேல்யூ கண்டுபிடிங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க இதுதான் v வேல்யூ கரெக்ட்டா சோ நம்ம அக்ஸலரேஷன் is equal to dv by dt சோ 6 ஐ வெளிய வச்சிட்டேன் அப்படினா minus 2 into 1 sorry இதுதான் பண்ணுவோம்ல நம்ம minus 3 into 1 so என்ன ஆகும் 12t minus 3 so velocity 0 ஆ இருக்கும்போது velocity 0 ஆ இருக்கும்போது t யோட வேல்யூ நமக்கு என்னலாம் வந்திருக்கு 1 and 2 வந்திருக்கு so at t equal to 1 a யோட வேல்யூ என்ன வரும்பா 12 into 1 minus 3 equal to 12 minus 3 9 t யோட வேல்யூ 2 ஆ இருக்கும்போது a யோட வேல்யூ என்ன வரும் so 24 minus 3 வந்து 21 ஓகேவா so velocity ஓட வேல்யூ 0 ஆ இருக்கும்போது டைம் ஓட வேல்யூ வந்து சாரி இந்த 6 நான் எழுதாம விட்டுட்டேன் so இந்த 6 மல்டிப்ளை பண்ணீங்கனா சாரி இங்க 12 வராது so okay 12 சாரி ஒரு நிமிஷம் இங்க 12 மல்டிப்ளை பண்ணிட்டு இங்க பண்ணல so 18 ஓகேவா so 12 into 1 minus 18 so minus 6 meter per second square ஓகேவா இது அக்ஸலரேஷன் வரும்போது 12 into 2 minus 18 so 24 minus 18 24 minus 18 is 6 கரெக்ட்டா 24 minus 18 is plus 6 meter per second square so multiply பண்ணும்போது அது கேர்ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணனும் ஓகேவா புரிஞ்சுதா இந்த சம் நெக்ஸ்ட் சம் போலாமா
ஸோ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் சம்ஸ் மாதிரி தான் எக்ஸைஸ் சம்ஸும் இருக்கு. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கணுன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பாருங்க. நம்ம இல்லைன்னா 12th ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு சம்ஸ் இருக்கு. இதே ப்ராப்ளம்ஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு எல்லாமே பிளேலிஸ்ட்டில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். If the volume of the cube of side length S is V equal to x cube, find the rate of change of volume with respect to x when x is equal to 5 units. V ஓட வேல்யூ நமக்கு வந்து x cube ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? V ஓட வேல்யூ நமக்கு x cube ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ரேட் ஆஃப் சேஞ்சஸ். கரெக்டா? இது ப்ரீவியஸ் சம்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்த 3 சம்ஸுமே ரேட் ஆஃப் அதாவது ப்ரீவியஸாக ஸ்லோப்பை வச்சு பண்ணோம். கரெக்டா? அந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அதை வச்சு பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச். ஓகேவா? ஸோ வால்யூம் நெக்ஸ்ட் வால்யூமோட வேல்யூ நமக்கு எக்ஸ் கியூப்னு கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் என்ன வால்யூம் ஆஃப் த கியூப் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சைடுல லென்த் வந்து உங்களுக்கு எக்ஸ் ஆகும்போது v ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் நமக்கு தெரியும். ஸோ அதை கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா find the rate of change of volume at x equal to 5. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் அவங்க கேட்டிருக்காங்க. x ஓட வேல்யூ 5 இருக்கும்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இப்போ பாத்தீங்கன்னா rate of change of volume at x is with respect to x னே அவங்களே கொடுத்துட்டாங்க. கரெக்ட்டா? with respect to x ன்றப்ப நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா அவங்க t கொடுத்தா தான் ப்ராப்ளம். so with respect to x ன்றப்ப dv by dx which is equal to 3x square. இங்க இருக்குறதும் இங்க இருக்குறதும் நமக்கு x தான் இருக்கு. so ப்ராப்ளமே கிடையாது. at x equal to 5 ன்றப்போ நீங்க டைரக்டாவே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 3 into 5 square 25 into 3 வந்து என்ன வரும்? 75 வரும். கரெக்ட்டா? 75 units. அவ்வளவுதான் சம். சோ நமக்கு with respect to x னே அவங்க क्वेश्चनல கொடுத்ததனால ப்ராப்ளமே இல்ல. டைரக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அந்த x ஓட வேல்யூ 5 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே போதுமானது. நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா if the mass m of x of a thin rod of length x is given by m of x equal to root 3x. m of x என்ன கொடுத்திருக்காங்க? root 3x. root 3 குள்ள தான் x இருக்கு 3 இருக்கு. ஓகேவா? then what is the rate of change of mass with respect to the length when it is x equal to 2 and x equal to 20, sorry, x equal to 3 and x equal to 27 meters. So அவங்க கேட்டிருக்கிறது with respect to length தான். lengthன்றது நம்ம என்ன x தான் எடுத்துக்கோம். rate of change of mass தான் கேட்டிருக்காங்க. so previous sum மாதிரியே தான் with respect to x. ஆனா இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது root 3 இது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனும். எதை? root x. root x என்ன பண்ணுவோம்? x power 1/3. so எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? n into x power n minus 1. so root 3 by 2 x power minus 1 by 2 root 3 by 2 root 3 by 2 into x power minus 1 by 2 அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? சோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? at ஃபர்ஸ்ட் வந்து x equal to 3 ஆ இருக்கும்போது என்னவா இருக்கும் கேக்குறாங்க. சோ x equal to 3 ஆ இருக்கும்போது d by dx என்ன வரும்? root 3 by 2 x equal to 3 னா இது என்னது? 1 by root x. root x னா 1 by 3. so ஆன்சர் என்ன வரும் நமக்கு? 1 by 2 வரும். கரெக்ட்டா? so next at x equal to 27 கேட்டிருக்காங்க. so dm by dx என்ன வரும் உங்களுக்கு? x ஓட 26 னா root 3 by 2 into 1 by root 27. கரெக்ட்டா? root 27 எப்படி எழுதுவேன் நானு? root 3 by 2 root 27 எழுதுனா 3 அதாவது root 27 னா 3 cube னு எழுதலாம். அப்போ 3 into root 3 வரும். root 3 கேன்சல் ஆயிடுச்சுனா 1 by 6. ஓகேவா? இதான் அவங்க கேட்டிருக்காங்க. what is the length of when it is x equal to 3 x equal to 27 கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ் வந்து in terms of kilogram கொடுத்துருக்காங்க. length in terms of மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி எழுதுவீங்கன்னா அந்த யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிலோகிராம் பெர் மீட்டர். இதுவும் கிலோகிராம் பெர் மீட்டர். ஏன்னா மாஸ் வந்து கிலோகிராம், லென்த் வந்து மீட்டர். ஓகேவா? யூனிட் வந்து எழுதுனா ½ மார்க் குறைச்சிருவாங்கப்பா. ஸோ அதனால கன்ஃபார்ம் யூனிட் எழுதி தான் ஆகணும். சரியா? ஸோ 5 சம்ஸ் முடிச்சிட்டோம்.
இந்த நெக்ஸ்ட் 5 சம்ஸ் வந்து நான் இமீடியட்டாக அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் இதை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வேறு சம் டவுட் இருந்து அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக உடனே அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.